நண்பனே, இன்று நாம் பேசப்போகும் இந்த ரகசியம் உன் வாழ்நாள் முழுவதும் நீ உலகத்தை பார்க்கும் பார்வையை அடியோடு மாற்றப் போகிறது. ஒரு நிமிடம் அமைதியாக உன்னை சுற்றியுள்ள உலகத்தை கவனித்துப் பார். இந்த உலகம் உனக்கு எப்படி தெரிகிறது? அது உன்னை துரத்தும் ஒரு போராட்டக்களமா அல்லது உனக்கு வாய்ப்புகளை வாரி வழங்கும் நந்தவனமா? உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை ஏமாற்றுபவர்களா அல்லது உனக்கு அன்பு செலுத்துபவர்களா? ஒருவேளை நீ காண்பது எதுவுமே உண்மையாக இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது? ஆம், பிரபஞ்சம் என்பது ஒரு மர்மமான கண்ணாடி. அது உனக்கு வெளியே எதையும் காட்டுவதில்லை. உனக்குள் என்ன இருக்கிறதோ அதைத்தான் உனக்கு திரும்ப காட்டுகிறது. இதைத்தான் ஆன்மீகவாதிகளும் உளவியலாளர்களும் மிரர் எஃபெக்ட் என்று அழைக்கிறார்கள். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு சிறிய நேர்மை பரிசோதனையை செய்வோம். இப்போதே வீடியோவை சற்று நிறுத்திவிட்டு உனது மனதிற்குள் வரும் முதல் எண்ணத்தை பதிவிடு. உனக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதரின் பெயரையோ அல்லது உனக்கு அறவே பிடிக்காத ஒரு குணத்தையோ கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடு. நீ எதை அங்கே பதிவிடுகிறாயோ அது உன்னை பற்றி சொல்லப்போகும் ஒரு ரகசியத்தை இந்த வீடியோவின் முடிவில் நீயே உணர்வாய். நீ தயாராக இருந்தால் கமெண்டில் நான் தயார் என்று பதிவிட்டுவிட்டு இந்த ரகசிய பயணத்தை தொடங்கு. நீ ஒரு கண்ணாடி முன் நிற்கிறாய் என்று கற்பனை செய்து கொள். உன் முகத்தில் ஒரு கரை இருக்கிறது. நீ கண்ணாடியில் தெரியும் உனது பிம்பத்தை துடைத்தால் அந்த கரை போகுமா? எத்தனை முறை துடைத்தாலும் அந்த கரை அப்படியேதான் இருக்கும். ஏனென்றால் பிரச்சனை கண்ணாடியில் இல்லை, உன்னிடம் இருக்கிறது. நீ உனது முகத்தை துடைத்தால் மட்டுமே பிம்பம் மாறும். இது மிகச் சாதாரணமான விஷயமாக தோன்றலாம், ஆனால் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். நமது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போதோ அல்லது ஒரு தோல்வி ஏற்படும் போதோ நாம் உடனடியாக பிம்பத்தை துடைக்க ஓடுகிறோம். அவன் என்னை ஏமாற்றிவிட்டான், அவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, இந்த சமூகம் ஒரு மோசமான இடம் என்று மற்றவர்களை குறை சொல்ல தொடங்குகிறோம். ஆனால் பிரபஞ்சம் எனும் இந்த கண்ணாடி நீ எதை பிரதிபலிக்கிறாயோ அதைத்தான் உனக்கு திருப்பிக் கொடுக்கும். நீ ஒருவரை சுயநலவாதி என்று திட்டும்போது உனக்குள் இருக்கும் ஒரு சிறு பகுதிதான் அந்த சுயநலத்தை அடையாளம் காண்கிறது. உனக்குள் அந்த துகள் இல்லை என்றால் உன்னால் வெளியில் அதை உணரவே முடியாது. நீ மற்றவர்களிடம் எதை காண்கிறாயோ அது உனது ஆன்மாவின் ஒரு பகுதி. இதை உளவியல் ரீதியாக ப்ரொஜெக்ஷன் என்று அழைப்பார்கள். நமது நிழல் உலகத்தை, அதாவது நமக்கே பிடிக்காத நமது குணங்களை நாம் மற்றவர்கள் மீது வீசுகிறோம். உதாரணமாக, உனக்கு தெரியாத ஒரு நபரை கண்டதும் உனக்கு காரணமே இல்லாமல் கோபம் வருகிறது என்றால் அவரிடம் இருக்கும் ஏதோ ஒரு குணம் உனக்குள் ஒடுக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை அவர் மிக துணிச்சலாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுகிறார், உனக்கோ அப்படி இருக்க ஆசை. ஆனால் சமூகம் என்ன சொல்லும் என்ற பயத்தில் அந்த ஆசையை அடக்கி வைத்திருக்கிறாய் என்றால் உனது அந்த பலவீனம் அவரிடம் கோபமாக பிரதிபலிக்கும். இதை புரிந்து கொள்வது சற்று வலிமிகுந்ததாக இருக்கலாம். ஆனால் இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நீ ஒரு சோசன் ஒன்னாக மாற முடியும். இப்போது ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். உன் வாழ்வில் உன்னை அதிகம் எரிச்சலடைய செய்யும் அந்த நபர் யார்? அந்த நபரின் பெயர் வேண்டாம், ஆனால் அவரிடம் உனக்கு பிடிக்காத அந்த ஒரு குணம் என்ன? அதை இப்போதே கமெண்டில் பகிர்ந்து கொள். அது உனக்குள் ஒளிந்திருக்கும் எந்த ரகசியத்தை சொல்கிறது என்று நாம் ஒன்றாக விவாதிப்போம். பிரபஞ்சத்தின் இந்த மிரர் எஃபெக்ட் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு அறிவியல் உண்மையும் இருக்கிறது. நமது மூளையில் ராஸ், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இது ஒரு வடிகட்டி ஃபில்டர் போல செயல்படுகிறது. நீ எதை ஆழமாக நம்புகிறாயோ அதை மட்டுமே இந்த உலகம் முழுக்க தேடி கண்டுபிடித்து உனது கண்களுக்கு காட்டும். நீ இந்த உலகம் ஆபத்தானது என்று நம்பினால் உன் ஆராஸ் தினமும் உனக்கு ஆபத்தான செய்திகளையும் மோசமான மனிதர்களையுமே அடையாளப்படுத்தும். மாறாக நீ நான் வாய்ப்புகளால் சூழப்பட்டிருக்கிறேன் என்று நம்பத் தொடங்கினால் இதுவரை உன் கண்ணில் படாத பல பொற்கதவுகள் திறப்பதை நீயே காண்பாய். நீ ஒரு சிவப்பு காரை வாங்க வேண்டும் என்று நினைத்தவுடன் சாலையில் எங்கு பார்த்தாலும் சிவப்பு கார்கள் உன் கண்ணில் படுவதை கவனித்திருக்கிறாயா? கார்கள் திடீரென பிறக்கவில்லை, உனது கவனம் மாறியிருக்கிறது. அதேபோல் நீ உன் மனநிலையை மாற்றினால் உன் உலகம் மாறத் தொடங்கும். உனது அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் உயர்ந்தால் உன்னை சுற்றியுள்ள பிம்பங்களும் உயரத் தொடங்கும். நண்பனே, இந்த விதியை உன் வசமாக்கிக் கொள்ள நீ 3 முக்கிய படிகளை கடக்க வேண்டும். முதலாவதாக, கவனி. ஒருவரை பார்க்கும்போது உனக்கு ஏற்படும் முதல் உணர்வு என்ன? அது பொறாமையா, கோபமா அல்லது அன்பா? அந்த உணர்வு உன்னை பற்றி என்ன சொல்கிறது என்று யோசி. இரண்டாவதாக, ஏற்றுக்கொள். மற்றவர்களிடம் நீ காணும் குறைகள் உனது பிம்பமே என்பதை ஒப்புக்கொள். பிம்பத்தை சரி செய்ய போராடாதே, உன்னை சரி செய். மூன்றாவதாக, மாற்று. உன் உள்மன எண்ணங்களை உயர்த்து. நான் தகுதியானவன், நான் ஆற்றல் மிக்கவன் என்று உனக்குள் சொல்லிக்கொள். இந்த முதல் அத்தியாயம் உனக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்லியிருக்கலாம். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீதான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல. ஆனால் அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கொள்ளும் போதுதான் உனது விதியை மாற்றும் மகாசக்தி உனக்கு கிடைக்கிறது. இப்போது உன் பிம்பத்தை மாற்றும் அதிகாரம் உன் கைக்கு வந்துவிட்டது. இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் உனக்கு பிடித்த ஒரு குணத்தையோ அல்லது பிடிக்காத ஒன்றையோ பதிவிடச் சொன்னேன் அல்லவா? இப்போது ஆழ்ந்து யோசித்துப் பார். அந்த பிம்பம் உன்னை பற்றி எதை உணர்த்துகிறது? நீ மற்றவர்களிடம் கண்ட அந்த அழகு உண்மையில் உனக்குள் இருக்கும் அழகுதான். நீ மற்றவர்களிடம் கண்ட அந்த வெறுப்பு நீ உனக்குள் சரி செய்ய வேண்டிய ஒரு காயம்தான். உனது இந்த புதிய புரிதலை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்.
ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் வாசிப்பேன், ஏனென்றால் உனது முன்னேற்றமே எனது நோக்கம். அடுத்த அத்தியாயத்தில் இந்த மிரர் எஃபெக்டை பயன்படுத்தி உனக்கு தேவையான செல்வம், வெற்றி மற்றும் அன்பை எப்படி காந்தம் போல ஈர்ப்பது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். அந்த பயணம் இன்னும் ஆச்சரியமானதாக இருக்கும். அதுவரை விழித்திரு. பிரபஞ்சம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் என்பது உன்னை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி என்றால், உனது தற்போதைய வாழ்க்கை சூழ்நிலை, உனது வங்கி சேமிப்பு, உனது உறவுகள் என அனைத்தும் உனது கடந்த கால எண்ணங்களின் நிழல் மட்டுமே. இப்போது ஒரு மிக முக்கியமான கேள்வியை உன்னிடம் கேட்கிறேன். ஒரு காந்தம் இரும்பை ஈர்க்குமா அல்லது பிளாஸ்டிக்கை ஈர்க்குமா? நிச்சயமாக இரும்பைத்தான். ஏன்? ஏனென்றால் காந்தமும் இரும்பும் ஒரே விதமான மூலக்கூறு அமைப்பை கொண்டவை. இதே விதிதான் உனது வெற்றிக்கும் பொருந்தும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீ அந்த பொருளின் அதிர்வோடு ஃப்ரீக்வன்சி ஒத்துப்போகாத வரை அது உன்னை வந்து சேராது. இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் ஒரு சிறிய உறுதிமொழியை எடுப்போம். உனது வாழ்க்கையில் இந்த 2026ஆம் ஆண்டுக்குள் நீ அடைய விரும்பும் அந்த ஒரு மிகப்பெரிய இலக்கு என்ன? அது ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு பதவியாக இருக்கலாம். தயங்காமல் அதை இப்போது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடு. நீ எதை அங்கே எழுதுகிறாயோ அதை இந்த பிரபஞ்சத்தின் ஆர்டர் ஷீட்டில் நீ பதிவு செய்கிறாய் என்று அர்த்தம். உனது இலக்கை பதிவிட்டுவிட்டு இந்த காந்த விதியை கற்றுக்கொள். முதலில் செல்வத்தை பற்றி பார்ப்போம். பலரும் என்னிடம் கேட்பதுண்டு, நான் கடினமாக உழைக்கிறேன், ஆனாலும் என்னிடம் பணம் தங்க மாட்டேங்கிறது ஏன் என்று. நண்பனே, கண்ணாடி விதியின்படி சிந்தித்துப் பார். நீ பணத்திற்காக போராடும் போது உனது உள்மனதில் என்னிடம் பணமில்லை என்ற தட்டுப்பாட்டு உணர்வு, ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் ஆழமாக இருக்கிறது. நீ கண்ணாடியை பார்த்து எனக்கு பணம் கொடு என்று கெஞ்சினால் கண்ணாடி உனக்கு எதை காட்டும்? ஒரு யாசகனைத்தான் காட்டும். நீ ஒரு யாசகனாக இருக்கும் வரை பிரபஞ்சம் உனக்கு தர்மம் மட்டுமே செய்யும் செல்வத்தை கொடுக்காது. செல்வம் என்பது உழைப்பால் வருவதல்ல, அது உனது தகுதி குறித்த உனது உள்மன நம்பிக்கையிலிருந்து செல்ஃப் வர்த் வருவது. நீ ஒரு காந்தமாக மாற வேண்டுமென்றால் முதலில் உன்னிடம் இப்போது இருக்கும் சிறிய தொகையையும் வசதிகளையும் பார்த்து நன்றியோடு இருக்க பழக வேண்டும். என்னிடம் இருப்பதே போதுமானது என்ற நிறைவு ஏற்படும் போதுதான் கண்ணாடி உன்னிடம் செல்வம் இருக்கிறது என்ற பிம்பத்தை பிரதிபலிக்கும். இப்போதே ஒரு நிமிடம் சிந்தித்து உன்னிடம் இப்போது இருக்கும் ஒரு விஷயத்திற்காக நன்றி பிரபஞ்சமே என்று கமெண்ட் செய். அந்த நன்றியுணர்வுதான் உனது காந்த சக்தியின் முதல் எரிபொருள். அடுத்ததாக வெற்றி மற்றும் அங்கீகாரம். பலருக்கு ஒரு பயம் உண்டு, நான் தோற்று விடுவேனோ அல்லது மற்றவர்கள் என்னை கேலி செய்வார்களோ என்று. நீ தோல்வியை பற்றி சிந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ உனது பிம்பத்தில் ஒரு தோல்வியாளனை தான் உருவாக்குகிறாய். பிரபஞ்சம் ஒருபோதும் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்காது. நீ எதை ஆழமாக சிந்தித்து பயப்படுகிறாயோ அதையே ஒரு கட்டளையாக எடுத்துக்கொண்டு உனது பிம்பத்தில் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்தும். நீ ஒரு வெற்றியாளனாக மாற வேண்டுமென்றால் முதலில் அந்த வெற்றியை அடைந்த பிறகு உனது உடல் மொழி எப்படி இருக்கும், உனது பேச்சு எப்படி இருக்கும் என்பதை இப்போதே பயிற்சி செய். ஒரு மிக முக்கியமான உளவியல் ரகசியத்தை சொல்கிறேன். நமது மூளைக்கு உண்மை எது, கற்பனை எது என்று தெரியாது. நீ கண்களை மூடி ஒரு வெற்றியை அனுபவிப்பது போல கற்பனை செய்தால் உனது மூளை அதற்குரிய ஹார்மோன்களை சுரக்கத் தொடங்கும். உனது அதிர்வுகள் உயரும்போது நீ தேடும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். இதை பார்க்கும்போது உனக்கு வியப்பாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உலகின் மிக உயரிய வெற்றியாளர்கள் பயன்படுத்திய ரகசியம். நீ இதற்கு முன் இது போன்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அனுபவத்தை பெற்றிருக்கிறாயா? ஆம் என்றால் உனது அனுபவத்தை சுருக்கமாக கீழே சொல், மற்றவர்களுக்கும் அது ஒரு நம்பிக்கையை தரும். இறுதியாக உறவுகள் மற்றும் அன்பு. உனக்கு ஏன் சரியான நண்பர்கள் கிடைப்பதில்லை? அல்லது நீ ஏன் எப்போதும் உறவுகளில் ஏமாற்றப்படுகிறாய்? மீண்டும் அந்த தத்துவத்திற்கு வருவோம். நீ உன்னை நேசிக்காதவரை, உன்னை மதிக்காதவரை உலகம் உன்னை நேசிக்காது. நீ உனக்குள் ஒரு வெற்றிடத்தை வைத்திருந்தால் உன்னை சுற்றிலும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முயலும் போலியான மனிதர்களே கிடைப்பார்கள். நீ ஒருவரிடம் அன்பை எதிர்பார்ப்பது என்பது கண்ணாடியில் இருக்கும் பிம்பத்தை கட்டிப்பிடிக்க முயற்சிப்பதற்கு சமம். அது ஒருபோதும் திருப்தியை தராது. மாறாக உன்னை நீயே முழுமையாக நேசிக்கத் தொடங்கும் போது உனது பிம்பத்தில் அதே போன்ற அன்பும் மரியாதையும் கொண்ட மனிதர்கள் தானாகவே வந்து சேருவார்கள். நீ ஒரு காந்தமாக மாறினால் குப்பைகள் உன்னை ஒட்டாது, இரும்புகள் மட்டுமே ஒட்டும். உன்னை நீ எவ்வளவு நேசிக்கிறாய் என்பதை 1 முதல் 10 வரை ஒரு மதிப்பெண் கொடுப்பதென்றால் எவ்வளவு கொடுப்பாய்? உனது சுய மதிப்பீட்டை செல்ஃப் ரேட்டிங் கீழே பதிவிடு. இது உனது உள்மனதை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக அமையட்டும். நண்பனே, இந்த 2வது அத்தியாயம் உனக்கு ஒரு புதிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறது. அதுதான் உணர்தல். நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதை அடைந்து விட்டதாக இப்போதே உணர். பணம், வெற்றி, அன்பு என எதுவாக இருந்தாலும் அதன் அதிர்வோடு நீ இணைய வேண்டும். பிம்பத்தை மாற்ற போராடுவதை நிறுத்திவிட்டு உனது உள்மன அதிர்வுகளை உயர்த்துவதில் கவனம் செலுத்து. நீ ஒரு காந்தம் என்பதை மறந்துவிடாதே. நீ எதை ஈர்க்கிறாய் என்பது உனது கையில்தான் இருக்கிறது. இதுவரை நாம் பார்த்தது மிரர் எஃபெக்டின் 2 பக்கங்கள். ஆனால் இதையும் தாண்டி ஒரு 3வது அத்தியாயம் இருக்கிறது. அதில் இந்த பிரபஞ்சத்தின் டார்க் சைடு, அதாவது உனது எதிர்மறை எண்ணங்கள் எப்படி உனக்கே தெரியாமல் உன்னை அழித்துக் கொண்டிருக்கின்றன என்பதையும் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதையும் பார்க்கப் போகிறோம். அந்த பகுதி உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கலாம்.
ஆனால் அந்த அதிர்ச்சிதான் உன்னை முழுமையாக விழிப்படையச் செய்யும். இதுவரை நாம் பார்த்த அந்த பிரபஞ்ச கண்ணாடி மிகவும் நேர்மையானது. அது கருணையற்றது. அதற்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது. நீ ஒரு கருப்பு தாளை கொண்டு போய் ஜெராக்ஸ் மிஷினில் வைத்தால் அது கருப்பு நிறத்தில் தான் நகல் எடுத்துக் கொடுக்கும். ஐயோ, இது கருப்பாக இருக்கிறதே, எனக்கு வெள்ளையாக வேண்டும் என்று நீ மிஷினை திட்டினால் பலன் இல்லை. உனது வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த 3வது அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகும் உண்மை உன்னை சற்றே நிலைகுலையச் செய்யலாம். பல நேரங்களில் நாம் ஏன் நல்லவர்களுக்கு ஏன் எப்போதும் கெட்டது நடக்கிறது என்று கேட்கிறோம். அல்லது நான் யாருக்கும் கெடுதல் நினைப்பதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்புகிறோம். இதற்கு பின்னால் ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிந்திருக்கிறது. நீ உனது மேல் மனதில் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் உனது ஆழமான ஆழ்மனதில் நீ எதை புதைத்து வைத்திருக்கிறாய்? உனது ரகசிய பயங்கள், உனது பாதுகாப்பற்ற உணர்வுகள், இன்செக்யூரிட்டிஸ் மற்றும் உனது கசப்பான கடந்த காலங்கள், இவைதான் அந்த பிரபஞ்ச கண்ணாடிக்கு மிக தெளிவாக தெரியும். இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் ஒரு நேர்மையான கமெண்டை பதிவிடு. உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் ஒரு மோசமான விஷயம் என்ன? உதாரணமாக, எப்போது பணம் வந்தாலும் உடனே ஒரு செலவு வருவது, அல்லது ஒவ்வொரு முறையும் உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னை ஏமாற்றுவது, இப்படி உன்னை துரத்தும் அந்த பேட்டர்ன்ஸ் என்ன? தயங்காமல் அதை கமெண்டில் சொல். ஏனென்றால் அந்த பிரச்சனையை நீ அடையாளம் காணும்போதுதான் அதை உன்னால் அழிக்க முடியும். பிரபஞ்ச கண்ணாடியின் இந்த 2 பக்கத்தை தூண்டுவது உனது புலம்பல்கள், கம்ப்ளைனிங். நீ ஒரு விஷயத்தை பற்றி புலம்பும் ஒவ்வொரு முறையும் நீ பிரபஞ்சத்திற்கு ஒரு கட்டளை இடுகிறாய். எனக்கு இந்த பிரச்சனை மிகவும் பிடித்திருக்கிறது, இதையே மீண்டும் எனக்கு கொடு என்று நீ சொல்வதற்கு சமம் அது. பலரும் தங்கள் கஷ்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் மனபாரம் குறையும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ உனது கஷ்டத்தை பற்றி பேச பேச உனது கவனத்தை, அட்டென்ஷன், அந்த தோல்வியின் மேல் மீண்டும் மீண்டும் பதிக்கிறாய். கண்ணாடி விதியின்படி நீ எதில் கவனம் செலுத்துகிறாயோ அதுவே உனது பிம்பமாக மாறுகிறது. நீ ஒரு பாதிக்கப்பட்டவன் விக்டிம் போல பேசினால் பிரபஞ்சம் உன்னை ஒரு நிரந்தர பாதிக்கப்பட்டவனாகவே மாற்றிவிடும். இப்போது உன்னை நீயே கேட்டுக்கொள். கடந்த ஒரு வாரத்தில் நீ எத்தனை முறை உனது குறைகளை பற்றி மற்றவர்களிடம் பேசினாய்? அந்த பேச்சு உனக்கு தீர்வை கொடுத்ததா அல்லது உனது மன அழுத்தத்தை அதிகரித்ததா? உனது நேர்மையான பதிலை மன அழுத்தம் அல்லது தீர்வு என்று கமெண்டில் பதிவிடு. அடுத்ததாக நிழல் வேலை, ஷேடோ ஒர்க் பற்றி பார்ப்போம். உனக்குள் இருக்கும் ஒரு பயம் எப்படி உனக்கு வெளியே ஒரு எதிரியை உருவாக்குகிறது தெரியுமா? உதாரணமாக, உனது வேலையில் யாராவது உன்னை குறை சொல்வார்களோ என்று நீ பயந்தால், உனது அந்த பயம் உனது உடல் மொழியிலும் செயலிலும் ஒரு பதற்றத்தை உருவாக்கும். இந்த பதற்றத்தை பிரதிபலிக்கும் விதமாக உனது மேலதிகாரி அல்லது சக ஊழியர் உன்னை குறை சொல்ல தொடங்குவார்கள். இங்கே தவறு செய்தவர் அவர் அல்ல, உனது பயம்தான் அவரை அப்படி செய்ய தூண்டியது. நீ எதை அதிகமாக வெறுக்கிறாயோ அதுவே உன்னை துரத்தும். ஏனென்றால் வெறுப்பு என்பதும் ஒரு வகையான அதீத கவனமே. நீ ஒருவரை வெறுக்கும்போது உனது மொத்த சக்தியையும் அவர் மீது திருப்புகிறாய். பிரபஞ்சம் உனது அந்த சக்தியை பிம்பமாக மாற்றி அதே போன்ற குணமுள்ள மனிதர்களை உன்னை சுற்றி மீண்டும் மீண்டும் கொண்டு வரும். இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி உனது பயங்களை நேருக்கு நேர் சந்திப்பதுதான். எனக்கு எது நடந்தாலும் நான் அதை சமாளிப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் உனக்குள் பிறக்கும்போது உனது அந்த பயம் கண்ணாடியிலிருந்து மறைந்துவிடும். நீ எப்போதாவது இது போன்ற ஒரு பயத்தால் ஒரு மோசமான அனுபவத்தை பெற்றிருக்கிறாயா? அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள், அது அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். இறுதியாக, எதிர்மறை உறுதிமொழிகள், நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். பலரும் தங்களை அறியாமலேயே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, என் தலையெழுத்து இவ்வளவுதான், நான் எதற்கும் லாயக்கில்லை என்று தங்களுக்கு தாங்களே சாபம் கொடுத்துக் கொள்கிறார்கள். வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது நண்பா. நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரம் போல அந்த பிரபஞ்ச கண்ணாடியில் பதிகிறது. நீ உன்னை பற்றி தாழ்வாக பேசும்போது நீ ஒரு பயனற்ற பிம்பத்தை உருவாக்குகிறாய். உன்னை நீயே மதிக்காத போது இந்த பிரபஞ்சம் உன்னை எப்படி மதிக்கும்? இந்த இருண்ட சூழலிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமானால் முதலில் உனது வார்த்தைகளை சுத்தப்படுத்து. பிம்பத்தை பார்த்து அழுவதை நிறுத்திவிட்டு பிம்பத்தை தீர்மானிக்கும் உன் உள்மன எண்ணங்களை சரிசெய். கண்ணாடியில் அழுக்கு தெரிந்தால் கண்ணாடியை உடைப்பதில் பயனில்லை, உனது முகத்தில் இருக்கும் அழுக்கை துடைக்க வேண்டும். இந்த 3வது அத்தியாயம் உனக்கு ஒரு கசப்பான மருந்தாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மருந்துதான் உனது வாழ்க்கையை தீர்மானிக்கும் அந்த தீய சக்திகளிலிருந்து உன்னை காப்பாற்றும். இதுவரை நாம் கண்ணாடியின் வெளிச்சத்தை பார்த்தோம், இப்போது அதன் இருளையும் பார்த்தோம். ஆனால் இதற்கும் மேலாக ஒரு மகா ரகசியம் இருக்கிறது. அதுதான் மகா விழிப்புணர்வு. கண்ணாடியையும் பிம்பத்தையும் ஒரே நேரத்தில் மாற்றும் அந்த விஸ்வரூப ரகசியத்தை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அந்த 4வது அத்தியாயம் உன்னை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு கிரியேட்டராக மாற்றும் வலிமை கொண்டது. நீ அந்த மகா ரகசியத்தை தெரிந்து கொள்ள தயாராக இருந்தால் உனது ஆர்வமே இந்த பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கும் சாவி. விழித்திரு, உன் நிழல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நண்பனே, இதுவரை நாம் பார்த்தது உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கும். இந்த உலகம் உனக்கு வெளியே இல்லை, அது உனது எண்ணங்களின் நீட்சி மட்டுமே. ஆனால் இதை புரிந்து கொள்வது வேறு, இதை உனது வாழ்க்கையில் செயல்படுத்துவது வேறு. பலரும் இந்த விதியை கேள்விப்பட்டவுடன், சரி, நான் இப்போது நன்றாக சிந்திக்கிறேன், நாளை என் வாழ்க்கை மாறிவிடுமா என்று கேட்கிறார்கள்.
இங்கேதான் பெரும்பாலானோர் தோற்றுப் போகிறார்கள். இந்த 4வது அத்தியாயத்தில் நாம் ஒரு சாதாரண பார்வையாளராக இருப்பதை நிறுத்திவிட்டு இந்த கண்ணாடியை ஆளும் ஒரு படைப்பாளியாக மாறப்போகிறோம். இதற்கு நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய கலை எதிர்வினையாற்றாமல் இருப்பது நான் ரியாக்ஷன். ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். கண்ணாடியில் உனது பிம்பம் கோபமாக இருந்தால் நீயும் பதிலுக்கு கோபப்படுவாயா? இல்லை. நீ சிரித்தால் பிம்பம் சிரிக்கும் என்று உனக்கு தெரியும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் உனது வங்கிச் சேமிப்பு குறைவாக இருக்கும்போது நீ பயப்படுகிறாய். உனது உறவுகளில் விரிசல் வரும்போது நீ அழுகிறாய். நீ பிம்பத்தை பார்த்து எதிர்வினையாற்றும் போது ரியாக்ட், அதே பிம்பத்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறாய். இப்போது ஒரு நேர்மையான கேள்வியை உன்னிடம் கேட்கிறேன். உனது தற்போதைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை பார்த்து கலங்காமல் இது வெறும் பிம்பம்தான், நான் நினைத்தால் இதை மாற்ற முடியும் என்ற தைரியம் உனக்கு இருக்கிறதா? உனது தன்னம்பிக்கையை 100க்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பாய்? உனது மதிப்பெண்ணை இப்போதே கமெண்டில் பதிவிடு. உனது அந்த பதிவுதான் நீ ஒரு கிரியேட்டராக மாறுவதற்கான முதல் சான்றிதழ். பிரபஞ்ச கண்ணாடியின் மிக முக்கியமான ஒரு விதியை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதுதான் கால இடைவெளி, த டைம் கேப். ஒரு சாதாரண கண்ணாடி உடனடி பிரதிபலிப்பை கொடுக்கும். ஆனால் பிரபஞ்ச கண்ணாடி உனது எண்ணங்களை பிம்பமாக மாற்ற சற்று கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும். இதை பக்குவப்படும் காலம் என்று சொல்லலாம். நீ ஒரு விதையை விதைத்தவுடன் மறுநாளே பழத்தை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல நீ உனது எண்ணங்களை மாற்றியவுடன் பழைய எண்ணங்களின் நிழல்கள் உனது வாழ்க்கையில் இன்னும் சில காலம் நீடிக்கலாம். இதை அறியாத பலரும் நான் தான் பாசிட்டிவாக சிந்திக்கிறேனே, அப்புறம் ஏன் எனக்கு இன்னும் கஷ்டம் வருகிறது என்று பாதியிலேயே நம்பிக்கையை விட்டுவிடுகிறார்கள். நண்பனே, பழைய பிம்பம் மறைந்து புதிய பிம்பம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாய் என்பதுதான் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை தீர்மானிக்கும். நீ ஒருவேளை இப்போது அத்தகைய ஒரு காத்திருப்பு காலத்தில் இருக்கிறாயா? நீ எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டும் சுருக்கமாக கீழே சொல். நீ தனியாள் அல்ல. உன் போன்ற பல சோசன் ஒன்ஸ் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நீ உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ரகசியம் உணர்ச்சிகளின் ஆதிக்கம். வெறும் எண்ணங்களுக்கு உயிர் கிடையாது. அந்த எண்ணங்களுடன் உனது உணர்ச்சிகள் சேரும்போதுதான் அது ஒரு பிம்பமாக மாறுகிறது. நீ நான் கோடீஸ்வரன் என்று 1000 முறை சொன்னாலும் உனக்குள் வறுமையின் பயம் இருந்தால் கண்ணாடி வறுமையை தான் காட்டும். ஒரு படைப்பாளியின் ரகசியம் என்னவென்றால் அவர் முடிவை இப்போதே வாழத் தொடங்குவார். அதாவது நீ அடைய விரும்பும் வெற்றியை அடைந்து விட்டதாக உனது ஒவ்வொரு செல்லும் உணர வேண்டும். நீ ஒரு வெற்றியாளன் என்றால் உனது நடை எப்படி இருக்கும்? நீ ஒரு செல்வந்தன் என்றால் உனது பேச்சு எப்படி இருக்கும்? அந்த பாவனையை ஆக்டிங் நீ இப்போதே செய்ய தொடங்க வேண்டும். இதை சிலர் ஏமாற்று வேலை என்று சொல்லலாம். ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நீ எதை உணர்கிறாயோ அதுதான் உண்மை. நீ இப்போது இருக்கும் இடத்திலேயே கண்களை மூடி உனது லட்சியம் நிறைவேறிவிட்டதாக உணர்ந்து முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்துக்கொள். அந்த ஒரு நொடி உனது உடலில் ஏற்படும் அந்த மின்சாரம் தான் பிரபஞ்சத்திற்கு செல்லும் சரியான சிக்னல். இந்த உணர்வை நீ எப்போதாவது அனுபவித்திருக்கிறாயா? அந்த பரவச நிலையை ஒரு வார்த்தையில் கமெண்டில் சொல். இறுதியாக விட்டுவிடுதல், டிட்டாச்மெண்ட். இது கேட்பதற்கு முரண்பாடாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை அடைய வேண்டுமென்றால் அதை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதானே நாம் நினைப்போம். ஆனால் பிரபஞ்ச விதியின்படி நீ ஒரு விஷயத்தை அடைய அதீத ஆசைப்பட்டால் டெஸ்பரேஷன், நீ என்னிடம் அது இல்லை என்ற தட்டுப்பாட்டைத்தான் வெளிப்படுத்துகிறாய். காதலிப்பவர்களுக்கு தெரியும், ஒருவரை துரத்த அவர் விலகி ஓடுவார். அதே சமயம் நாம் நம் வேலையை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தால் அவர் நம்மை தேடி வருவார். அதேதான் உனது லட்சியத்திற்கும் பொருந்தும். உனது கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் சமர்ப்பித்துவிட்டு அது எனக்கு கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உனது தற்போதைய வேலையில் கவனம் செலுத்து. நீ பிம்பத்தை துரத்துவதை நிறுத்தும் போதுதான் பிம்பம் உன்னை பின்தொடரத் தொடங்கும். உனது வாழ்வில் நீ எதை அதீதமாக துரத்திக் கொண்டிருக்கிறாய்? அந்த தேடலை இன்று ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு பிரபஞ்சத்தின் மேல் பாரத்தை போடு. இந்த 4வது அத்தியாயம் உனக்கு ஒரு மகா சக்தியை கொடுத்திருக்கிறது. அதுதான் தேர்வு செய்யும் அதிகாரம். நீ எதை பார்க்க வேண்டும், எதை உணர வேண்டும் என்பதை நீயே தீர்மானிக்கலாம். இதுவரை நீ ஒரு பலவீனமான மனிதனாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீ ஒரு கிரியேட்டர். பிம்பத்தை கண்டு அஞ்சாதே, பிம்பத்தை ஆள கற்றுக்கொள். இப்ப நான் சொல்ல போகும் உண்மை இதுவரை நீ கேட்ட அனைத்தையும் விட ஒரு படி மேலானது. அது உனது அகங்காரத்தை உடைத்து உனது ஆன்மாவை விஸ்வரூபம் எடுக்க வைக்கும். இதுவரை நாம் நீ வேறு கண்ணாடி வேறு என்று பேசி வந்தோம் அல்லவா? அது ஒரு ஆரம்ப நிலைப்பாடம் மட்டுமே. இந்த இறுதி அத்தியாயத்தின் ரகசியம் என்னவென்றால் அங்கே கண்ணாடியும் இல்லை, பிம்பமும் இல்லை, இருப்பது நீ மட்டும்தான். நீதான் அந்த கண்ணாடி, நீதான் அந்த பிம்பம், நீதான் அந்த பிரபஞ்சம். நீ எதை பார்க்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகிறாய். இந்த மகா ரகசியத்தை புரிந்து கொள்ளும் ஒருவன் அதன் பிறகு எதற்காகவும் யாரிடமும் கையேந்த மாட்டான். இந்த வீடியோவின் மிக முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போதே கமெண்ட் செக்ஷனில் நான் ஒரு படைப்பாளி, ஐ எம் எ கிரியேட்டர் என்று முழு அதிகாரத்தோடு பதிவிடு. இந்த ஒரு வரி உனது ஆழ்மனதில் ஒரு புதிய ஆளுமையை விதைக்கும். நீ தயார் என்றால் அந்த இறுதி மந்திரத்தை கற்றுக்கொள். இந்த மிரர் எஃபெக்டின் உச்சகட்ட நிலை என்பது ஒன்றிணைதல். நீ ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று நினைக்கும் போது நானும் அந்த பொருளும் ஒன்றுதான் என்ற நிலைக்கு வர வேண்டும்.
எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லும்போது நீ பிரிக்கப்படுகிறாய். நான் செல்வமாகவே இருக்கிறேன் என்று உணரும்போது நீ பிரபஞ்சத்தோடு இணைகிறாய். ஒரு சொட்டு நீர் கடலில் சேரும்போது அது கடலாகவே மாறிவிடுகிறது. அதுபோல உனது தனிமனித எண்ணங்களை விடுத்து பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு நீ இணையும் போது உனது ஒவ்வொரு சொல்லும் ஒரு சட்டமாக மாறும். நீ எதை தொட்டாலும் அது துலங்கும். இதை படிக்கும்போது உனக்கு ஒருவிதமான சிலிர்ப்பு ஏற்படுகிறதா? உனது உடலில் ஏதேனும் மாற்றத்தை நீ உணர்கிறாயா? ஆம் என்றால் உணர்கிறேன் என்று கமெண்டில் சொல். அந்த சிலிர்ப்பு தான் உனது ஆன்மா விழித்துக் கொள்வதற்கான அடையாளம். நீ இனி ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ ஒரு நகரும் பிரபஞ்சம். இப்போது உனது அன்றாட வாழ்க்கையில் இந்த மகாசக்தியை தக்கவைத்துக் கொள்ள ஒரு ரகசிய பயிற்சியை சொல்கிறேன். இதுதான் விழிப்புணர்வு தியானம். தினமும் காலையில் எழுந்தவுடன் முதல் 5 நிமிடங்கள் எதை பற்றியும் சிந்திக்காதே. அமைதியாக உட்கார்ந்து உன்னை சுற்றியுள்ள உலகம் உனது எண்ணங்களால் உருவான ஒரு கனவு என்பதை நினைவுகூர். பிறகு அன்று உனக்கு நடக்க வேண்டிய 3 மிக முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே நடந்துவிட்டதாக கற்பனை செய். அதை ஒரு பிம்பமாக பார்க்காதே, அந்த வெற்றியின் வாசனையை, அந்த மகிழ்ச்சியின் சத்தத்தை உனக்குள் உணர். அந்த 5 நிமிட பயிற்சி அந்த நாள் முழுவதையும் உனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும். இந்த கண்ணாடியில் அழுக்குப்படியாமல் பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு உன்னுடையது. நீ மற்றவர்களை பற்றி பேசும்போதும் பொறாமைப்படும் போதும் நீ உனது சொந்த கண்ணாடியின் மேல் சேற்றை வாரி இறைக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. உனது உலகம் தூய்மையாக இருக்க வேண்டுமானால் உனது எண்ணங்களை வைரம் போல பிரகாசமாக வைத்திரு. இதுவரை நீ செய்த தவறுகளை மன்னித்துவிடு. உன்னை நீ முழுமையாக ஏற்றுக்கொள். உன்னை நீ மன்னிக்கும் அந்த நொடியில் உனது கடந்த காலத்தின் அத்தனை கசப்பான பிம்பங்களும் மறைந்துவிடும். நீ ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய பிம்பமாக பிறப்பாய். நண்பனே, இந்த வீடியோ உனது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல, இது உனக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். இதுவரை நீ கேட்ட இந்த 5 அத்தியாயங்களில் உனது மனதிற்கு மிக நெருக்கமான, உனது வாழ்க்கையை மாற்றிய அந்த ஒரு விஷயம் எது? இந்த பயணத்தில் நீ கற்றுக்கொண்ட அந்த ஒரு பாடத்தை கீழே விரிவாக பதிவிடு. உனது அந்த பதிவு இன்னும் ஆயிரக்கணக்கான சோசன் ஒன்ஸ்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். நாம் அனைவரும் வெவ்வேறு பிம்பங்களாக தெரிந்தாலும் நாம் அனைவரும் ஒரே கண்ணாடியின் துண்டுகள்தான். உனது வெற்றி எனது வெற்றி, உனது மகிழ்ச்சி எனது மகிழ்ச்சி. இதுவரை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நீ நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உனது பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது. இந்த தொடர் உனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருந்தால் இந்த வீடியோவை உனக்கு நெருக்கமான ஒருவருக்கு பகிர்ந்து அவரது வாழ்விலும் ஒளியேற்று. ஏனென்றால் நீ எதை கொடுக்கிறாயோ அதைத்தான் பிரபஞ்சம் உனக்கு திருப்பித் தரும். அடுத்த ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தோடு உன்னை சந்திக்கும் வரை அமைதியாக இரு, விழிப்புணர்வோடு இரு. உனது ஒவ்வொரு மூச்சும் ஒரு ரகசியம், உனது ஒவ்வொரு அசைவும் ஒரு அதிசயம். இந்த பிரபஞ்சம் உனக்காக காத்திருக்கிறது, நீ எப்போது விழித்துக் கொள்வாய் என்று. இப்போது நீ விழித்துக் கொண்டு விட்டாய். இனி எல்லாம் உன் வசம். நண்பனே, நாம் இந்த பயணத்தின் இறுதிச் சிகரத்தை தொட்டுவிட்டோம். இதுவரை நாம் பார்த்தது ஒரு வரைபடம் என்றால் இது அந்த வரைபடத்தை கொண்டு நீ ஆளப்போகும் உனது சாம்ராஜ்யம். இந்த அத்தியாயத்திற்கு நாம் வைத்திருக்கும் பெயர் மகா மௌனம், வெற்றியை சுவாசிப்பது. இந்த இறுதி பயணத்தை தொடங்கும் முன் உனது மனசாட்சியிடம் ஒரு கேள்வியை கேள். இந்த வீடியோ தொடரின் முதல் அத்தியாயத்தை பார்த்த அந்த மனிதனுக்கும் இப்போது இந்த 6வது அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கும் இடையில் ஏதேனும் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? உனது சிந்தனையில் ஒரு தெளிவோ அல்லது உனது செயலில் ஒரு நிதானமோ வந்திருக்கிறதா? ஆம் என்றால் இப்போதே கமெண்ட் செக்ஷனில் மாற்றம் என்று பதிவிடு. நீ பதிவிடும் அந்த ஒரு சொல் நீ பழைய பிம்பத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டாய் என்பதற்கான சாட்சி. உனது அந்த புதிய அவதாரத்தை இப்போதே பிரகடனம் செய். நண்பனே, பிரபஞ்ச விதிகளிலேயே மிக கடினமான, அதே சமயம் மிக எளிமையான ஒரு கலை இருக்கிறது. அதுதான் சக்திமிக்க செயல் அல்லது எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன். பலரும் நினைக்கிறார்கள் பிரபஞ்சத்திடம் கேட்டுவிட்டால் சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் என்று. அது தவறு. ஒரு விதையை விதைத்துவிட்டு அது மரமாகும் என்று நம்புவது ஆன்மீகம். ஆனால் அந்த விதைக்கு தேவையான நீரை ஊற்றுவது உனது கடமை. ஆனால் இங்கே ஒரு சூட்சமம் இருக்கிறது. நீ பயத்தோடு நீர் ஊற்றினால் அந்த விதை அழுகிவிடும். நம்பிக்கையோடு ஊற்றினால் அது விருட்சமாகும். நீ உனது வேலையை செய்யும் போது இது நடக்குமா, நடக்காதா என்ற பதற்றம் இல்லாமல் இது ஏற்கனவே நடந்துவிட்டது, நான் அதன் ஒரு பகுதியை செய்கிறேன் என்ற மனநிலையில் செய்ய வேண்டும். ஒரு தேர்ந்த ஓவியன் எப்படித்தான் வரையப்போகும் சித்திரம் ஏற்கனவே தனக்குள் இருப்பதை உணர்ந்து தூரிகையை அசைப்பானோ அப்படியே நீயும் உன் வாழ்க்கையை செதுக்க வேண்டும். நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் உனது லட்சிய பயணத்தில் உனக்கு தடைகள் வரும்போது நீ எப்படி உணர்கிறாய்? சோர்ந்து போகிறாயா அல்லது அதை ஒரு சவாலாக பார்க்கிறாயா? உனது மனநிலையை சவால் அல்லது சோர்வு என்று கமெண்டில் சொல். இது உனது உள்மன உறுதியை உனக்கே காட்டும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ரகசியம் மௌனத்தின் மொழி. நாம் முன்பு பார்த்தது போல உலகம் ஒரு கண்ணாடி என்றால் அந்த கண்ணாடிக்கு முன்னால் நீ எவ்வளவு அதிகமாக பேசுகிறாயோ அவ்வளவு அதிகமாக பிம்பம் கலைந்துவிடும். உனது லட்சியங்களை, உனது கனவுகளை ஊர் உலகமெல்லாம் தம்பட்டம் அடிக்காதே. உனது எண்ணங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை சொற்களாக மாற்றி வெளியேற்றிவிட்டால் அந்த எண்ணத்தின் வீரியம் குறைந்துவிடும். நீ எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை உனக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு ரகசியமாக வைத்திரு. அந்த ரகசியம் உனக்குள் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும்.
அந்த அழுத்தம்தான் உன்னை செயல்படத் தூண்டும். ஒரு எரிமலை வெடிப்பதற்கு முன் எவ்வளவு அமைதியாக இருக்குமோ அவ்வளவு அமைதியாக உனது வெற்றியை நோக்கி நகரு. நீ உனது ரகசியங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் உள்ளவரா? ஆம் அல்லது இல்லை என்று பதிவிடு. இன்று முதல் உனது வெற்றியை ரகசியமாக வைக்க பழகு. அது தரும் பலன் உன்னை வியக்க வைக்கும். இறுதியாக, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் chosen ones இறுதி பணி அது குணப்படுத்துதல். நீ உன்னை மாற்றிக்கொண்டால் மட்டும் போதாது. உனது அதிர்வுகளால் உன்னை சுற்றியுள்ள உலகத்தையும் நீ மாற்ற வேண்டும். நீ ஒரு அறைக்குள் நுழையும் போது அங்கே இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து ஒரு அமைதி நிலவ வேண்டும். அதற்கு நீ உனது ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாமல் அவர்கள் மூலமாக பிரபஞ்சம் உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறது என்று புரிந்து கொள். அவனால் முடிகிறது என்றால் என்னாலும் முடியும் என்ற நேர்மறை எண்ணத்தை விதை. இந்த உலகம் உன்னை சோதிக்கலாம், உனது பழைய பிம்பங்களை மீண்டும் உனக்கு காட்டலாம். ஆனால் நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது பழைய நான், இது புதிய நான் அல்ல என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். நீ உனது எதிர்காலத்தை ஒரு வார்த்தையில் விவரிக்க வேண்டுமென்றால் அது என்னவாக இருக்கும்? அதிசயம், வெற்றி, அமைதி. இதில் உனக்கு எது பிடிக்கும்? உனது எதிர்காலத்தை ஒரு வார்த்தையில் கமெண்ட் செய். நண்பனே, இந்த 6 அத்தியாயங்களும் ஒரு மாபெரும் சக்கரத்தின் சுழற்சி போன்றது. நீ எங்கிருந்து தொடங்கினாயோ அங்கேயே வந்து நிற்கிறாய். ஆனால் இப்போது நீ ஒரு புதிய மனிதன். உனது கண்கள் இப்போது உலகத்தை பார்ப்பதில்லை, உனது ஆன்மாவை பார்க்கின்றன. இனி உனக்கு துயரம் இல்லை, தோல்வி இல்லை. இருப்பவையெல்லாம் பாடங்கள், வருபவையெல்லாம் வாய்ப்புகள். இந்த வீடியோ தொடர் உனது வாழ்க்கையில் ஒரு விளக்காக இருந்திருந்தால் அதை உனது மனதின் ஆழத்தில் ஏற்றிவை. பிரபஞ்சம் உனது ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீ எதை கேட்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். நீ எதை தேடுகிறாயோ அது நீயாகவே இருக்கிறாய். இந்த தொடரின் இறுதி நொடியில் நாம் இருக்கிறோம். இதுவரை என்னுடன் பயணித்த உனக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உனது வாழ்க்கை ஒரு காவியமாக மாறப்போவதை நான் இப்போதே காண்கிறேன். இந்த 6 அத்தியாயங்களில் உன்னை அதிர வைத்த, உன்னை மாற்றிய அந்த ஒரு தருணத்தை, அந்த ஒரு வரியை கீழே விரிவாக பதிவிடு. உனது அந்த பதிவுதான் இந்த பயணத்தின் நிறைவு புள்ளி. இனி உனது பொற்காலம் உனது கையில். துணிந்து செல், வெற்றியை சுவாசி. விழித்திரு, மகா மௌனம் உனக்குள் ஒலிக்கட்டும்.